கேட்டுக்கொண்டிருப்பது சிலோன் ரேடியோ தமிழ். உலக நாச்சியார் ஆண்ட எமது பிரதேசத்தில் உலக நாச்சியாரின் வரலாற்றையும் தொன்மையையும் பறைசாற்றும் எந்த ஒரு நடவடிக்கையும் தொல்பொருள் திணைக்களங்களினால் இதுவரையும் முன்னெடுக்கப்படவில்லை. மேலும் இவ்வகையான செயற்பாடுகள் வெறுமனே எமது மாவட்டம் மற்றும் மாகாணத்தை தழுவியது மட்டுமல்லாமல் வடக்கு மாகாணம் வரையும் பரவியிருக்கின்றது. உடனடியாக அரசு இவ்வாறான செயற்பாடுகளை தடுத்து நிறுத்த வேண்டும். இவ்வாறான செயற்பாடுகளை தடுத்து நிறுத்தாமல் எமது தொன்மையையும் மரபுகளையும் பாதுகாக்காமல் வெறுமனே மத சமத்துவமற்ற ஒரு போக்கினை கடைபிடிக்குமானால் நாமும் எமது கட்சியும் இவ்வகையான செயற்பாடுகளை மிகவும் வன்மையாக எதிர்ப்போம் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் இளையதம்பி ஸ்ரீநாத் பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து மட்டக்களப்பு மாவட்ட கிழக்கு பல்கலைக்கழகத்தின் மிகவும் பேசும் பொருளாக இருந்த பல்கலைக்கழக பேரவைக்கு இதுவரை காலமும் நியமிக்கப்பட்ட உறுப்பினர்களின் மரபு முறை மாற்றப்பட்டு பெரும்பான்மையினர் அதிகமாக உள்வாங்கப்பட்டதையும் அவ்வாறு உள்வாங்கப்பட்டதற்கான தனது கண்டனத்தையும் அதிருப்தியையும் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநாத் தெரிவித்துக் கொண்டார்.